ஆதி பாரதி சீரியலில் ஜனவரி 8ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. பாரதி வந்து ஆதியை பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து லைட்டாக திறக்கிறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வந்து அம்மாவோட ஃபோட்டோவை செல்ஃபோனில் வச்சு பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள்னு தெரியும், ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத லெவலுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா நீ வந்து அந்த முடிவு எடுத்தது, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால என்னை விட்டு பேசாமல் இத்தனை நாளாக இருக்கியம்மா, எனக்கு மனசே கேட்கல. அது மற்ற நாள்னா கூட பரவாயில்ல, பிறந்த நாள் அன்றைக்கி என்னை வந்து ஒதுக்கி வச்சுருக்கே, இது நியாயமாம்மா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பாரதி வந்து இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. பாவம் ஆதி வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காப்புல, அவரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாரதி. ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் சொல்லிடலாமா அப்படின்னோன்னே, வேணாம் நம்மளே சர்ப்ரைஸ் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து மேனேஜர்லேருந்து லதா கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி வந்து ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி ரூம் எல்லாத்தையும் வந்து டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நடு சென்டரில் வந்து கேக் வெட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போன்னு பார்த்து பாரதி வந்து கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி, சாரதாம்மா இங்கே ஆதி வந்து உங்களை நினச்சி வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காப்புல அப்படின்னா, என் பையன் என்ன நினச்செல்லாம் வந்து கவலைப்பட மாட்டான், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ சும்மா சப்பக்கட்டு கட்டுற அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வேணால் பாருங்களேன், நான் வந்து கேக் உங்கள் பர்த்டேக்காக ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம், அவருக்கு தெரியாது, அவரை சர்ப்ரைஸாக நாங்கள் கூப்பிட்றேன், அதே சமயத்தில் உங்களுக்கு நான் வீடியோ கால் பண்ணி காட்டுறேன், அவர் அழுதுகிட்டு இருக்காரு உங்கள் ஃபோட்டோ வச்சு அப்படின்னா, நீ சும்மா அவன் நடிக்காத, அவன் என்னையெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பொண்ணை நினச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னோன்னே, அம்மா நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்புமா, அந்த பொண்ணு தான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தனியாக ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், அவர் வந்து உங்கள் பையன் தப்பான நோக்கத்தில் எங்கேயும் செய்ய மாட்டார் அப்படின்னோன்னே, ஆதியை வந்து கூப்பிட்றாங்க பாரதி. ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டோன்னே, என்ன ஆச்சு அப்படின்னோன்னே, இங்கே வாங்க சார் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு ஆதியை வந்து அழைச்சிட்டு வராங்க. வந்தோடனே கேக்கை பார்க்குறாங்க. கேக்கை பார்த்தா, என்ன பாரதி இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் அம்மா பர்த்டே சார், நீங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களா, அதான் நான் நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆதிக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு, கேக் வெட்டுங்க சார் அப்படின்னோன்னே, இல்லை நான் கேக் வெட்டி கொண்டாடணும், வருஷம் எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு நினச்சேன், இந்த வருஷம் இல்லாமல் போயிடுச்சு, நான் எடுத்த ஒரு முடிவுனால இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சார் நீங்கள் ஃபீல்லாம் பண்ணாதீங்க சார், எப்படியும் வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து மன்னிச்சிரு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்ட சொல்கிறாங்க. ஆதி வந்து கரெக்டாக கேக் வெட்டுறதை வந்து வீடியோ காலில் வந்து சாரதா அம்மா வந்து பார்க்குறாங்க. கேக் வெட்டிட்டு, அம்மா நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து உன்னை பிரிவேன்னு நான் கனவுல கூட நினச்சது இல்லைம்மா, ஐ மிஸ் யூ ஸோ மச், நீ வேணால் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் நான் எப்போவுமே ஒன்று கூடலேருந்து வந்தவன் தானே, அதனால் நிச்சயமாக ஒன்றும் இல்லை பாதி நான் தானேம்மா, அதனால் நான் கேக் வெட்டி சாப்பிட்டாலும் நீ சாப்பிட்டதுக்கு சமந்தாம்மா, நான் எப்போவும் உன்னை வந்து ஏமாற்ற மாட்டேம்மா, நீ என்னை நம்பலாம்மா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் வந்து சாரதா வந்து கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என் பையன் வந்து என்னை எதுவும் ஏமாற்றலை, ரொம்ப நன்றி பாரதி, என் பையனை வந்து இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அப்படின்னு சொல்லி பாரதி வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி ஆதி வந்து பாரதிக்கு வந்து ரொம்ப நன்றி பாரதி, கேக் வெட்டி கொண்டாடணுன்னு எனக்கு எங்கள் அம்மா பிறந்த நாள் கொண்டாடின மாதிரி சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.